என்ன நேரம் ஆயிட்டு தமிழை வேற இன்னும் ஆளை காணும். மணி வேற 5 ஆக போகுது. எவ்வளோ நேரம் ஆக்குவான்னு தெரியல வர்றதுக்கு. என்ன பிள்ளைகளா, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோமா ப்ரேயர் பண்ணி? தமிழ் என்ன வேற ஆளை காணும், இன்னும் வரல. சொல்ல வருவாங்களா மாட்டாங்களா? டென்சி தமிழ் வண்டியா? வா வா வந்துட்டம்மா. உனக்காண்டி இவ்வளோ வெயிட் பண்ணிட்டுருக்கேன். வேற இங்கே கைப்படாத. என்னாச்சு? இங்கே அடிபட்டுருக்கு. எங்கே? இங்கே. என்னாச்சு? வர்ற வெளில பைக்கில் வேகமாக வந்தேன் சில்ட்ரன்ஸ் டைம் பார்க்குறதுக்கு. சரி. இங்கே வர்ற வெளில லைட்டாக தடுமாற்றமாகி விட்டது. தடுமாற்றம் ஆகிட்டா? எங்கே? இங்கே இந்த இடத்துல தான். கீழே விழுத்தியா? வசமாக ஆடி அபிஷேக் அண்ணன் தான் ஒர்க் பண்ணுறாங்க. நம்ம சில்ட்ரன்ஸ் டைம்லையே. சில்ட்ரன்ஸ் டைமில் தலைப்பு என்ன தெரியுமா? தலைப்பு உனக்கு ஏற்ற தலைப்பு தான் நீ போட்டிருக்காங்க. எனக்கு ஏற்ற தலைப்பு என்ன தலைப்பு இருக்குப்போ? நீ இப்போ என்ன பண்ணிட்டு வந்த வரச்சில் என்ன சாப்பிட்டு வந்தேன்? அட சாப்பிட்டு வர சொல்லப்பா. வண்டியில் வந்து என்ன பண்ண? வண்டியில் வேகமாக வந்து தடுமாறி விழுந்தேன். அதான் தலைப்பே, தடுமாற்றம். தடுமாற்றமா? ஆமாம். தலைப்பா? ஆமாம். எனக்கு தான் அன்னைக்கு தலைப்பா. உனக்கு ஏற்ற தலைப்பு தான் இன்னைக்கு. அப்போ இங்கே இருக்க நிறைய பேருக்கு தடுமாறி இருப்பாங்க நினைக்கிறேன். ஆமாம், எல்லாத்துக்கும் இந்த எல்லா குட்டி பிள்ளையும் சேர்த்து தான் தலைப்பு. ரைட், பார்க்கலாமா? சரி, ஸ்டார்டிங் நம்ம ப்ரேயர் பண்ணி பாட்டு வந்துருமா? பார்த்துட்டு வந்துடுவான். கை போடாத, வலி வலி. ப்ரேயர் பண்ணிட்டு வந்துடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லோரும் கண்ணை மூடுங்க, கை கூப்புங்க. அன்புலே ஏசப்பா, எங்களுக்கு இந்த சில்ட்ரன்ஸ் டைமை ஆசீர்வதித்து தாங்க. ஆரம்பம் முதல் முடிவு வரை நீங்கள் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நாங்கள் பார்க்குற ஒரு விஷயமும் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குபடி செய்யுங்க. இப்போ ரேஸ்மலன் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். என்ன தமிழே சொல்லிட்டேன்சி. ப்ரேயர் பண்ணிட்டியா? சம்முன்னு ப்ரேயர் பண்ணியாச்சு. சரி, இதில் என்னது ஒரு கெட்டு போட்ட மாதிரி இருந்துச்சு? அது அந்த கீழே விழுந்துட்டு தடுமாறி கீழே விழுந்தோம்ல, அந்த கெட்டு. அது அவ்வளோ பெரிய ஐடியா பட்டுச்சு. சின்ன கெட்டு தான். சின்ன ஒன்று பார்க்க பெருசு. ஒன்றும் இல்லை. சரி, இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? என்ன தெரியாதா? தெரியாது. எப்பயும் போலதான்ப்பா. எப்பயும் போல? என்னது சொல்லு, உனக்கு தெரியுங்களா? எப்பயும் போல டான்ஸு, பாட்டு. அதே தான். பாட்டா? வாங்க போவோம். பாட்டு வந்துருமா? வாங்க டக்குன்னு போய் பாட்டுறோம். ஹலோ குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம எதுக்கு வந்திருக்கோம்? ஆக்ஷன் சாங் பாட வந்திருக்கோம், அப்படி தானே? நாங்கள் பாடுவோம், இவங்க ஆக்ஷன் பண்ணுவாங்க, நீங்கள் பாடிக்கிட்டே ஆக்ஷன் பண்ணணும், ஓகேவா? எல்லோரும் எந்திரிச்சு நிற்கவங்க பார்க்கும். ஃபர்ஸ்ட் சாங் என்ன அப்படின்னா, தூர 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 போ. எதுக்கும் என்னை தூர தூர போ சொல்கிறீங்க? ஒன்றும் சொல்லலைம்மா, சாத்தானதான் நம்ம தூர 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 போன்னு பாட போகிறோம், ஓகேவா? தூர தூர போ, கிட்ட வராதே. ஏசப்பா பிள்ளை நான், நில்லு சத்தானே. சிலுவையிலே இயேசு உன்னை ஜெயித்து விட்டாரே. தூர 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 போ, கிட்ட வராதே. போ, தூர 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 போ, கிட்ட வராதே. தூர 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 போ, கிட்ட வராதே. ஏசப்பா பிள்ளை நான், நில்லு சத்தானே. சிலுவையிலே இயேசு உன்னை ஜெயித்து விட்டாரே. தூர 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 போ, கிட்ட வராதே. ஓ, தூர 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 போ, கிட்ட வராதே. தூர 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 போ, கிட்ட வராதே. ஏசப்பா பிள்ளை நான், நில்லு சத்தானே. சிலுவையிலே இயேசு உன்னை ஜெயித்து விட்டாரே. தூர 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 போ, கிட்ட வராதே. ஓ, தூர 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 போ, கிட்ட வராதே. தூர 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 போ, கிட்ட வராதே. ஏசப்பா பிள்ளை நான், நில்லு சத்தானே. சிலுவையிலே இயேசு உன்னை ஜெயித்து விட்டாரே. தூர 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 போ, கிட்ட வராதே. ஓ, தூர 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 போ, கிட்ட வராதே. ஓகே குட்டீஸ், ஃபர்ஸ்ட் சாங் எல்லாரும் சூப்பராக பாடினீங்க, அழகாக டான்ஸ் ஆடினீங்க. செகண்ட் சாங் பாடுவோமா? செகண்ட் சாங் என்ன தெரியுமா? சாத்தா நம்மளை எப்படியெல்லாம் தடுமாற பண்ணுறாங்கிறத பற்றி தான் நம்ம செகண்ட் சாங்கில் பாட போகிறோம். பாடுவோமா? கேட்காதே கேட்க
தூர 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 போ கிட்ட வராதே. நான் கிடையாது சாத்தான் தூரம் போடும், நான் தூரம் போக கூடாது. ஓ, நீ இல்லையா அப்போ? பிள்ளைகளே யாரு இவனே மாதிரி தப்பா நினைச்சு பக்கத்துல இருக்கவன மீச்சு தள்ளிடாதீங்க. ஓகே, ஒன்னையும் தள்ளன்னு நினைச்சிட்டேன்ப்பா. சாத்தான தான் தள்ளணும். சரி சரி. டான்ஸ்லாம் சம்மு நல்ல போல. தூர தூர ஆ. தூர 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 ஆடுனேன். எந்த பையனும் மிதிக்கல. யாரையும் நான் மிதிக்கல. சரி சரி. அடுத்து என்ன பார்க்க போறோம் தெரியுமா? அடுத்து ஒரு ஆக்ஷனோட ஆக்ஷனோட ஒரு அக்கா வந்து ஒரு அக்கா வந்து வசனம் சொல்லி தர போறாங்க. வசனமா? என்ன வசனமான்னு இழுக்க? சரி வாங்க பாக்கும். படிச்சுட்டு வந்துருமா? வாங்க படிச்சுட்டு வந்துரும். பிள்ளைங்களா நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும்? வசனத்தை மனப்பாடம் படிக்கணும். பாட்டு வந்துருமா? பார்த்துட்டு வந்துரும். ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அக்கா இப்போ எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியுமா? வசனம் சொல்லி கொடுக்க தான். அக்கா கூட சேர்ந்து வசனம் படிங்க. நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான். தன் வழிகளில் தாறுமாறானவனோ அவரை அலட்சியம் பண்ணுகிறான். நீதிமொழிகள் 14:2. இப்போ அக்கா உங்களுக்கு ஆக்ஷனோட சொல்லி கொடுக்குறேன். நீங்களும் என் கூட சேர்ந்து ஆக்ஷனோட படிச்சிருங்க. நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான். தன் வழிகளில் தாறுமாறானவனோ அவரை அலட்சியம் பண்ணுகிறான். நீதிமொழிகள் 14:2. என்ன குட்டீஸ், எல்லாரும் வசனம் படிச்சிங்களா? ஆக்ஷன் பார்த்தீங்களா? இப்போ ஒரு அக்காவை கூப்பிடலாமா? அந்த அக்கா எப்படி ஆக்ஷன் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அக்கா வாங்க. இப்போ நான் சொல்லுவேன், அந்த அக்கா ஆக்ஷன் பண்ணுவாங்க. சரி பண்ணுவோமா? நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான். தன் வழிகளில் தாறுமாறாக்கிறவனோ அவரை அலட்சியம் பண்ணுகிறான். நீதிமொழிகள் 14:2. எல்லாரும் ஆக்ஷன் பார்த்தீங்களா? அந்த அக்கா எப்படி பண்ணாங்க? நல்லா பண்ணாங்களா? சரி, நீங்களும் போகும்போது உங்கள் சண்டே கிளாஸ் டீச்சர்கிட்ட எப்படி வசனம் படிச்சிங்கல்ல, எப்படி படிச்சிங்க, ஆக்ஷனோட பண்ணீங்கல்ல, அதே மாதிரி உங்கள் டீச்சர்கிட்ட அப்படியே பண்ணிட்டு போகணும். சரியா? பாய். இல்லே சொல்லிடுச்சு. ஆளை பார்த்தா வசனம்லாம் படிக்காத மாதிரில இருக்கு. படிச்சிருக்கேன் வசனம், அதான் வெறப்பா நிக்கணும். படிச்சிட்டியா? படிச்சிட்டேன். உண்மையை சொல்லி படிச்சிட்டியா? படிச்சிட்டேன். பிள்ளைங்கள்ட்ட கேட்பேன். கேளு. பிள்ளைங்களா தமிழ்ல வசனம் படிச்சாங்களா படிக்கலையா? படிச்சேன். படிக்கலையா? அந்த பாரு இந்த கருப்பு சட்டை பையன் படிக்கலாம் காம்பாரு. அந்த அவன் படிச்சேங்க. யாரு? அந்த சோப்பு கலர். படிச்சாங்களா? ஆமாப்பா படிச்சாங்க. படிச்சிருப்பியோ? படிச்சேன். அங்க பாரு, அங்க ஒரு பையன் படிக்கலாம் காம்பாரு. அவன் சும்மா சொல்லுதான். உண்மையை சொல்லி படிச்சியா படிக்கலையா? தூர தூர போ முழிக்கிற மொழியிலே தெரியுது இல்ல படிச்சிருக்க மாட்டேன்னு. அப்படிஞ்சோன்னா அந்த கடை படிச்சிருக்கணும். சரியா? சரி 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 படிச்சேன். சரி, அடுத்து என்ன பார்க்க போறோம் தெரியுமா? அடுத்து கிராஃப்ட். கிராஃப்ட். அந்த ஒரு அக்கா கலர் பேப்பர் தூக்கிட்டு போனாங்களா? அதுவே தான் நம்ம தான் பார்க்க போறோம். இப்போ காட்டு வந்துருமா? வா டக்குன்னு போகலாம். என்ன செய்ய போறாங்க கிராஃப்ட்ல? கிராஃப்ட்ல ஏதோ பெரிய பெரிய தலை, வால், தலையா, உடம்பு. ஏன்ட்டு ஏதோ மீனுன்னு சொன்ன மாதிரி கேள்விப்பட்டேன். குழம்பு வைக்குவா? வச்சிருமா? குழம்பு தான். சரி வா. என்ன மீன் தெரியலையே, நம்ம குளத்து மீன் சாப்பிட்றது கிடையாது. ஏதோ ஒரு மீன், வா பார்த்துக்கிடும். கடல் மீன் மட்டும்தான். வாப்பா. இல்லைங்களா மீன் குழம்பு சாடாதீங்களா? ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அக்கா இப்போ எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியுமா? கிராஃப்ட் பண்ணதான். உங்களுக்கு கிராஃப்ட்னா ரொம்ப பிடிக்கும் தானே? அக்கா கூட சேர்ந்து பண்ணுறீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபிஷ் பண்ண போகிறோம். இதை பார்த்தா உங்களுக்கு ஃபிஷ் மாதிரி தெரியுதா? சரி, நம்ம பண்ணுவோமா? ஒரு லாங் சைஸ் பேப்பரை எடுத்து அதை ஃபோல்ட் பண்ணி ஸ்கொயர் ஷேப்புக்கு கொண்டு வந்துக்கோங்க. சரியா? இப்போது நம்ம பண்ணலாமா? ஓகே, எனக்கு ஃபிஷ் வந்துட்டு. உங்களுக்கு ஃபிஷ் வந்ததா?
உங்கள் வீட்டில் நீங்கள் போர் அடிச்சதுன்னா கலர் கலராக ஃபிஷ் பண்ணி வைங்க, சரியா? ஓகே குட்டீஸ், நெக்ஸ்ட் டைம் அக்கா இதே மாதிரி ஒரு சூப்பரான கிராஃப்டோட உங்களை வந்து பார்க்குறேன். பாய். தமிழ் சொல்லிட்டேன் சி. கிராஃப்ட் பார்த்தியா? கிராஃப்ட்டு பார்த்தேன். எப்படி மீன் சம்முன்னு இருந்துச்சா? மீன் வந்து பேதுருவாங்க மீன் தானே? அது இல்லப்பா, மீனுக்கான பேதுருன்னு அணுங்க. அது இல்லப்பா, இது அப்போ சாதா மீன். இது சாதா மீன்னா சும்மா கடலை போற மீன். கடலில் போகிற மீன் செஞ்சு காமிச்சாங்க. அப்போ நம்மளுக்கு செஞ்சு காமிச்சிருக்காங்க, அவ்வளோதான். நானும் பேதுருவாங்க மீனை பிடிச்சி கிடிச்சு கொண்டு வந்துட்டாங்களாம் பார்த்தேன். நம்மளும் வீட்டில் சும்மா இருந்தால் செய்ய வேண்டியதான் அந்த மீனை. சும்மா செய்யணுமா? சும்மா இருந்தால் செய்ய வேண்டியதான். அப்படியா? இப்போ நாளைக்கு சாப்பிட்டு வாங்கி எல்லாரும் செஞ்சிடணும், சரியா பிள்ளைகளே? நீ முதல்ல செய்வியா? நான் செஞ்சிருந்தேன், நான் உனக்காண்டி செஞ்சிருந்தேன். செஞ்சிடணும், சரியா? செஞ்சிருந்தேன். அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? அடுத்து என்னது? அடுத்து வந்து இந்த பெரிய மீன் சொன்னாங்க, ஏதோ பெரிய மீன் வர போதான். அக்கா பெரிய மீனை கொண்டுட்டு ஏதோ ஒரு மனுஷனே விழுங்குறக்க மீனுன்னாங்க. ஐயோ, அப்போ சுறா மீனா? சுறா மீன்லப்பா, அது வந்து ஏதோ சொன்னாங்க பார்த்துக்கோ, ஏதோ யோனா தானே அது, யோனா மீன். யோனா ஒரு மீன் முழுங்குச்சே. அந்த மீன் சொல்றாங்கப்பா. அந்த மீனா? அந்த மீனை கொண்டு வந்து கதை சொல்ல போறாங்களாம். பெரிய மீனாச்சே. அதான். அது எப்படி கொண்டு வருவாங்க? அது திட்டியாடு கொண்டு வராங்க அவங்க. கொண்டு வரட்டும், பார்க்கலாம். வாங்க பார்த்துட்டு வரும் கதையை. பாட்டு வந்துருமா? வாங்க பிள்ளைகளே பார்த்துட்டு வரலாம். ஹலோ குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த சில்ட்ரன்ஸ் டைம் ப்ரோக்ராமில் உங்களை பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அக்கா இன்றைக்கி உங்களுக்கு சூப்பரான ஒரு பைபிள் சம்பவம் சொல்ல போகிறேன். யாரை பற்றி தெரியுமா? உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச யோனா அண்ணா பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், ஓகேவா? எல்லோரும் நல்லா அமைதியாக கவனிக்கணும். ஒரு நாள் வந்து யோனா அண்ணா இருக்காங்களே, யோனா அண்ணா வந்து நிம்மதியாக தூங்கிட்டு இருந்தாங்களாம். அப்போது தேவன் வந்து யோனானனுக்கு வந்து தரிசனம் பண்ணாங்களாம். தரிசனமாக என்ன தெரியுமா சொன்னாங்களாம்? நீ நினிவே ஜனங்கள் இடத்துல போயிட்டு ஆனால் அவங்கள அழிக்க போகிறேன் அப்படின்ட்டு நீ அவங்கள்ட்ட சொல்லணும், அவங்கள்ட்ட மனம் திரும்ப சொல்லணும் அப்படின்ட்டு யார் சொன்னாங்கன்னா தேவன் வந்து யோனானன்ட்ட வந்து சொன்னாங்களாம். சொன்னதும் அந்த அண்ணன் வந்து எந்திரிச்சு பார்த்தோன்னா அது என்னதான் சொப்பனமா. அதனால அந்த அண்ணன் என்ன பண்ணாங்க தெரியுமா? அடுத்த நாள் காலையில் அந்த அண்ணன் எங்கே போகணும்? நினிவேக்கு தானே போகணும். ஆனால் அந்த அண்ணன் எங்கே திரும்ப போனாங்களாம்? தேவன் சொன்னதுக்கு கீழ்ப்படியாமல் எங்கே போனாங்க தெரியுமா? தர்ஷீஸ் கப்பல் ஏறிட்டாங்களாம். என்னது? தர்ஷீஸ் கப்பல் ஏறிட்டாங்களா அந்த அண்ணன்? இது தப்பு தானே? தேவன் சொன்னதுக்கு மாறாக பண்ணாங்க, அப்படி தானே? அப்படி கப்பலில் கொஞ்சம் தூரம் அப்படி போயிட்டு இருந்துச்சான். அந்த அண்ணன் என்ன பண்ணாங்க தெரியுமா? கப்பலோட அடித்தட்டத்தில் நல்லா என்ன பண்ணிட்டாங்க, தூங்கிட்டு இருந்தாங்களாம். அப்போ என்ன ஆச்சு தெரியுமா? கடல் வந்து ரொம்ப கொந்தளிச்சுச்சான். கடலில் கப்பல் வந்து மூழ்கிற மாதிரி ரொம்ப காத்தடிச்சு சூறாவளி மாதிரி வந்துச்சான், கொந்தளிச்சுச்சான். அப்போது நம்ம யோனான இருக்காங்க தெரியுமா? யோனான என்ன தெரியுமா பண்ணிட்டு இருந்தாங்க? உங்களுக்கு தெரியும் தானே? யோனான ரொம்ப என்ன பண்ணீங்க, நிம்மதியாக தூங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அங்குள்ள மக்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? பரபரப்பாக இருந்தாங்க, அப்படி தானே? ஐயோ நம்ம சாக போகிறோமே என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? பரபரப்பாக இருந்துட்டு இருந்தாங்க. ஆனால் யோனானா மட்டும் எப்படி இருந்தாங்க? தூங்கிட்டு இருந்தாங்க. அப்போ அங்கேருந்து ஒரு மனுஷன் வந்து யோனானாவை எழுப்புறான். எந்திரிங்க, இங்கே எல்லாரும் நம்மளாம் சாக போகிறோம், நீங்கள் மட்டும் எப்படி நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு ஒரு அண்ணன் வந்து எழுப்புனாங்களாம். அப்போ யோனானை எந்திரிச்சு வெளியே போய் பார்த்தாங்களாம். பார்த்தா அந்த அண்ணனுக்கு ஒரு பெரிய ஷாக். என்ன ஷாக்கு? கடல் கொந்தளிக்கு எப்போ கப்பல் மூழ்க போகுதுன்னு தெரியல, அப்படி ஒரு நிலைமை இருக்குது. அப்போ யோனானுக்கு தெரிஞ்சிட்டு. என்ன தெரிஞ்சிட்டு? தேவன் நம்மகிட்ட என்ன சொன்னாங்க? நினிவேக்கு போக சொன்னாங்க. ஆனால் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்? தர்ஷீஸ் கப்பலில் போயிட்டு இருக்கோமே, அதனால தான் இந்த கடல் இப்படி கொந்தளிக்குது அப்படின்ட்டு அந்த அண்ணனுக்கு நினைப்பு வந்துச்சு. அப்போ அங்கே இருக்கிறவங்ககிட்ட போய் சொல்கிறாங்க, நீங்கள் என்ன வந்து கடலில் தூக்கி போட்டுருங்க, நீங்கள் என்ன கடலை தூக்கி போட்டிங்கன்னு நினச்சிக்கோங்களேன், இந்த கொந்தளிப்பெல்லாம் என்ன ஆயிரும், நின்றும் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. ஆனால் யாருக்குமே என்ன பண்ணலைன்னா இந்த அண்ணனை தூக்கி போட மனசு வரல. அதனால என்ன பண்ணாங்க தெரியுமா? ஒரு மெத்தட் பண்ணுறாங்க. என்ன தெரியுமா? சீட்டு போட்டு யார் பேர் வருதோ அவங்கள என்ன பண்ணணும், இந்த கப்பல்ல இருந்து நம்ம கடலை தூக்கி போடணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு வந்து தோணுச்சு. அப்போ என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? சீட்டு போட்டாங்க. போட்டோடனே யார் பேர் வந்துச்சு? உங்களுக்கு ஏதாவது கெஸ் இருக்கா? யார் பேர் வந்துச்சு தெரியுமா? யோனான பேர் தான் வந்துச்சான். அதனால என்ன பண்ணிட்டாங்க, சரி சீட்லேயும் யோனான பேர் தான் வந்துச்சு அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க மனசு கேட்கல. ஆனாலும் என்ன பண்ணிட்டாங்க, அந்த யோனானனை என்ன பண்ணிட்டாங்க, தண்ணிக்குள்ளே தூக்கி போட்டாங்க. அப்போ யோனான செத்துட்டாங்களா இல்லையா? இல்லை, ஏன்னா அந்த அண்ணன் மேலே என்ன இருக்குது? தேவனோட திட்டம் இருக்குது, அப்படி தானே? அப்போது அங்கே ஒரு ட்விஸ்ட் வந்துச்சு. என்ன தெரியுமா? அந்த அண்ணனை தூக்கி என்ன பண்ணிட்டாங்க, கடலில் தூக்கி போட்டாங்க, அப்படி தானே? அப்போது தேவன் என்ன பண்ணியிருந்தாங்க, அங்கே ஒரு பெரிய மீனை ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த மீன் மாதிரியே அந்த மீன் எப்படி இருந்துச்சான்? ஒரு பெரிய மீனாக இருந்துச்சான். அந்த மீன் வந்து என்ன பண்ணுச்சுன்னா யோனா அண்ணனை அப்படியே என்ன பண்ணா உயிரோட விழுங்கிட்டான். அந்த அண்ணன் அந்த மீன் வயிற்றுக்குள்ளே எத்தனை நாள் இருந்தாங்க தெரியுமா? 3 நாள் இருந்தாங்களாம். பெரிய மீன் வந்து யோனானை வந்து விழுங்கிட்டான். அந்த மீன் வயிற்றுக்குள்ள அந்த அண்ணன் எத்தனை நாள் இருந்தாங்க தெரியுமா? 3 நாள் இருந்தாங்களாம். 3 நாள் அந்த அண்ணன் என்னது சாப்பாடு இல்லாமல்
அதுக்கப்புறம் மீன் வயிற்றுக்குள்ள எப்படி இருக்கும், ரொம்ப நாத்தம் அடிக்கும், அதுக்கப்புறம் மீன் முழு குத்தும், அப்படி தானே? அப்படி இருந்தாங்களாம். அந்த அண்ணன் 3 நாளும் அந்த மீன் வயிற்றுக்குள்ள இருந்து என்னன்னா மனம் திரும்பி தேவன்ட்ட என்ன பண்ணாங்களாம், ப்ரேயர் பண்ணி அவங்க நான் பண்ண தப்பு தான் அப்படின்னு என்ன பண்ணாங்களா, ஒத்துக்கிட்டாங்களாம். 3 நாள் கழிச்சு அந்த மீன் வந்து கரையில் வந்து யோனானாவை என்ன பண்ணிட்டு கக்கி போட்டுட்டான். அந்த அண்ணன் எந்திரிச்சு பார்க்காங்க, எங்கே நிற்காங்க, நினிவேல நிற்காங்க, அப்படி தானே? அதுக்கப்புறம் என்ன திரும்ப பண்ணாங்களா, அந்த அண்ணன் நினிவேல உள்ள எல்லா ஜனங்கள்ட்ட போய் நீங்கள் மனம் திரும்புங்க, தேவன் வந்து உங்களை அழிக்க போகிறாங்க, உங்களோட பாவம் உங்களோட அக்கிரமம் எல்லாம் என்ன ஆயிட்டுன்னா தேவனுடைய சமூகத்துக்கு போயிட்டு நீங்கள் எப்படியாவது மனம் திரும்புங்க அப்படின்னு என்ன பண்ணாங்கன்னா அந்த நினிவேல உள்ள ஒவ்வொரு இடத்துலையும் என்ன பண்ணாங்கன்னா பிரசங்கம் பண்ணாங்களாம். அதை கேட்டு அந்த நினிவேலோட ராஜாலேருந்து மிருகலேருந்து ஆடு மாடு கோழி அதுக்கப்புறம் சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க தெரியுமா, உபவாசம் இருந்து ஜோம் பண்ணாங்களாம். அதை பார்த்து தேவனுக்கு வந்து என்ன ஆயிடுனா மனம் இறங்கி என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா, அந்த நினிவே பட்டணத்துக்கு வர இருந்த அழிவை நீக்கி போட்டாங்களாம். யோனானாவை பார்த்தீங்க தானே? அந்த அண்ணன் என்ன பண்ணாங்க, தேவனுடைய திட்டத்துக்கு மாறாக தடுமாறி போனாங்க, அப்படி தானே? நினிவேக்கு போகணும், ஆனால் என்ன பண்ணாங்க, தர்ஷீஸுக்கு போக பிளான் பண்ணாங்க, அப்படி தானே? அதனால இப்படி தடுமாறனால அந்த எவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாங்க. மீன் வயிற்றுக்குள்ளே 3 நாள் இருந்தாங்க தானே, பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாங்களே. இதே மாதிரி தான் நமக்கும் நிறைய தடுமாற்றங்கள்லாம் வரும். இப்போ சம்டைம்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா பைபிள் வாசித்துருக்கோம் மோஸ்ட்ல நம்ம வந்து ஃபோன் பார்க்கணும் இல்லாட்டி டிவி பார்க்கணும் அப்படின்னு நமக்கு நிறைய தடுமாற்றங்கள்லாம் வரும், அப்படி தானே? நம்ம இந்த தடுமாற்றங்களை விழுந்துட்டோம் அப்படின்னா நம்மளும் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய நிலைமை வரும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த தடுமாற்றங்களுக்குலாம் நம்ம என்ன பண்ணணும்னா விலக்கி பாதுகாத்து கொள்ளணும். ஓகேவா குட்டீஸ்? நான் சொன்னதான் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா குட்டீஸ்? பாய். சொல்லு டென்சி. அந்த அக்கா சொன்ன கதை கேட்டே கேட்கலையா? டென்சி, அது கதை கிடையாது, அப்புறம் அது ஒரு பைபிள் இருக்க ஒரு உண்மை சம்பவம். உண்மையா நடந்ததா? உண்மையே நடந்தது. உண்மையா நடந்ததா? உண்மையே நடந்தது. அந்த அண்ணனை படகுல இருந்து வெளியே கடற்குள்ள தூக்கி போட்டது, அதான் மீன் கூட விழுங்கிச்சுனாங்களே, அதான் அது 3 நாள் கழிச்சு போய் வெளியே போய் கக்குனது, அது எல்லாமே உண்மை சம்பவம். இது உண்மையா நடந்ததா? ஆமா. சரி, அங்க வேற யாரோ சலச்சலன்னு பேசிட்டே இருக்காங்களா, யாருப்பா அது? டிராமா டீமு. டிராமா டீமா? நம்ம கிட்ட நாடகம் நடிக்கிறதுக்கு வந்திருக்காங்க இப்போ. அப்படியா? நிறைய பையங்க நிக்காங்க, 2 3 4 6 பேர்கிட்ட நிக்காங்க. ஆமாப்பா, நிறைய பேர் இருப்பாங்களா? வா பார்க்கும் டக்குன்னு டிராமா என்னன்னு பார்க்க. அடுத்து டிராமா தான். சரி வா போய் பாட்டு வந்துடும். வாங்க போவோம், வாங்க பிள்ளைகளா. காட்சி 1, சபைக்கு செல்லும் வழியில். போமா? எங்க? சர்ச்சுக்கு தான். ஆமா, மறந்துட்டப்பா. சரி போமா. எல்லாம் ஆரம்பிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆரம்பிச்சிருக்குமா இல்லை கரெக்டாக போயிருமா? 10 நிமிஷம் லேட் ஆயிட்டு. ஐயோ, சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓடி வா. வாங்க வாங்க சுஜன் ப்ரோ, வாங்க, இந்த இடம் இருக்கு. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். பாடு. வல்லமையின் ஆவியானவர். சங்கீதம் 145. தாவீது பாடின ஸ்தோத்திர சங்கீதம். ராஜாவாகிய என் தேவனே, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன். நாடோறும் உம்மை ஸ்தோத்தரித்து எப்பொழுதும் என்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. காட்சி 2, காலை பைபிள் வாசிக்கும் நேரம். ஜெபினே, காலையில் 6 மணி ஆகுது, இன்னமும் பைபிள் வாசிக்காமல் தூங்கிட்டே இருக்க. எழுந்திரி. இந்த வார் இவ்வளோதானே வாஸ்தவம். ஏசப்பா சப்பா. ஓ, திருப்பிட்டோமோ? தலையில் இருக்க எல்லாம் எடுத்தோம். ஏசாயா கர்த்தராகிய ஆண்டவரின் கண்கள் காலையில் 6 மணிக்கு எழும்பி அருமையை பைபிள் வாசிக்கானே. தகப்பனே, இந்த நாட்களில் எங்கள் தேவையில் நீங்கள் சந்திங்கப்பா. தொடக்கத்தில் முடி வரைக்கும் கூட வாங்க, பொருளாதாரத்துலேயும் கூட இருங்க தகப்பனே. நீர் ஆளுகை செய்யுங்க, பலப்படுத்துங்க. ஏசு நாத்தின் நல்ல பிதாவே. காட்சி 3, படிக்கும் நேரம். ஜெபினே, அந்த 4ஆம் சாப்டர் பார்த்தியா? இம்பார்ட்டன்ட் சொன்னாங்கடா. பார்த்தாச்சு. ஒழுங்கா பாடுறா. அதில் அந்த பித்தாகரஸ் தியரம் வரும்னு சொன்னாங்க, பார்த்துக்கோ. தேரம் என்ன நீ தேறிடும் எதுவும் மிஸ் ஆகுது. வேறு டவுட்னா ஏண்டுகள்
மட்டும் தானே? சரி சரி. சுஜனே ஏய் பாஸ் வந்துட்டு நீ பாஸ் லிஸ்ட் பாரு, நான் ஃபெயில் லிஸ்ட் பார்க்கேன். ஏன்? ஏய் எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்கடா, ஒரு 2 சப்ஜெக்ட் பேரும். சரி பாப்பு பாரு. ஜெனித்து, ஜோசுவா, அபிஷேக்லாம் பாஸ் ஆகுறானே. ஜாக்கப்பு, ஏன் ஒரே ஜேவா இருக்கு. ஜெபின் இருப்பானா? ஜெபின் சேலை எவனுமே ஜெபின். ஏய் 3 ஃபெயில்டா நீ. 3 ஃபெயிலா? ஆமாடா. ஐயோ எப்படிலாம் படிச்சோம் உட்காந்து. அங்க ஒரு உன் பேர்லாம் நேம் லிஸ்ட்ல வந்துட்டு. என் பேர் வந்தது விட்றா. நீ ஃபெயில் ஆயிட்டியடா 3. ஃபெயில் ஆகிட்டாங்களே. சரி வா, நான் ஒன்று கேட்கணும். சார் என்னப்பா அது, எப்படிலாம் படித்தோம் சார்? என்ன சுஜன் ப்ரோ இப்படி ஆகிப்போச்சு? டேய் நீ என் கூட சேர்ந்து படிச்ச. ஆமாம், சர்ச்சுக்கெல்லாம் ஒன்றா போனோம். ஒன்றா தானே போனோம். ஏன் ஃபெயில் ஆன தெரியலையே. சரி நீ ஆண்டவர் உண்மையை தேடுறியா? உண்மையாவா? உண்மையாதான். உண்மையை சொல்லு. நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். என் கூட சர்ச்சுக்கு வர நானும் பார்ப்பேன். அவங்க ஜெபிச்சுட்டு இருப்பாங்க, நீ அப்படியே சும்மா நிற்ப. காலையில் எழுந்துச்சு உங்கள் அம்மா என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, அவன் பைபிளே வாசிக்க மாட்டேங்கான்ப்பா, ஃபோர்ஸ் பண்ணால் தான் பைபிள் வாசிக்கான் அப்படிங்காங்க. ஆமாம், நான் எதை பண்ணாலும் கொஞ்சம் விருப்பம் இல்லாமல் தான் பண்ணுவேன். ஏன் உனக்கு ஆண்டவர் மேலே விருப்பம் இல்லை? இப்படி ஆண்டவர் மேலே நீ விருப்பம் இல்லாமல் அவர் விருப்பத்தை நீ செய்யாமல் இருந்தீன்னா உன் வாழ்க்கையில் தடங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். நீ எந்த காரியம் செஞ்சாலும், நீ பைபிள் வாசிப்ப, சர்ச்சுக்கு வருவ, ஆனால் நீ செய்கிற காரியங்கள் என்ன பண்ணாது? வாய்க்காது. இப்போ பாரு, என் கூட தான் உட்காந்து படித்த, என் கூட தான் சர்ச்சுக்கு வந்த, நான் பாஸ் ஆகிட்டேன், நீ ஃபெயில் ஆகிட்ட. அப்போ என்ன பண்ணு? ஆண்டவரோட விருப்பத்துக்கு என்ன பண்ணு? உன் வாழ்க்கையை கொடு. அப்போ உன் வாழ்க்கையில் என்ன பண்ணாது? தடங்களே இருக்காது. ஓகே, நான் இதுக்கு மேலே விருப்பத்தோட படிக்க போகிறேன். அவ்வளோதான். விருப்பத்தோட சர்ச்சுக்கு போகிறேன். பிள்ளைங்களா இதே மாதிரி தான் நீங்களும் ஆண்டவர் என்ன பண்ணுங்க, உங்கள் முழு மனசோட என்ன பண்ணுங்க, தேடுங்க. அவர் விருப்பத்துக்கு ஏற்றபடி நீங்களும் என்ன பண்ணுங்க, நடங்க. அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணாது? தடுமாற்றமே வராது. புரிஞ்சுதா? ஓகே குட்டீஸ். தமிழே சொல்லிட்டேன் ஜி. ட்ராமா சூப்பராக இருந்துச்சுலா. ட்ராமா அருமையாக இருந்துச்சு. ஆமாப்பா, எப்படி நடிச்சாங்க? நல்லா நடிச்சாங்க. சூப்பர், 10 of 10. எப்படின்னு நீங்கள் பார்த்தீங்களா ட்ராமாவை? பார்க்கலங்க. அவன் பாருங்க ஒருத்தன், அந்த பச்சை சட்டை பையன் இருக்கான் பாரு, அவன் தான். பாத்தியா? பார்க்கலையாப்பா? பார்த்துட்டானப்பா. பார்த்துட்டேங்க. அப்போ பார்க்கலன்னா ஏய் நல்லா பாரு, பார்த்துட்டான்ட்டான். ரைட், பார்த்தா சந்தோஷம். சரி தமிழ், அடுத்து என்னது? அடுத்து வந்து கேம். வந்து போய் இழுத்துட்டு இருக்க, ஒழுங்கா சொல்லு. கேம் தான். ஜெபின் என்ன வராங்க. செவின நடத்த போறாங்க. கேம் நடத்த. சரிதான், நல்லா இருக்குமே. அப்போ சம்முன் இருக்கும். அப்போ பாட்டு வந்துருமா? வாங்க டக்குன்னு போகலாம். குட்டீஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேமோட தான் வந்திருக்கோம். என்ன கேம்னு பார்த்தீங்கன்னா மியூசிக் பால் கேம் தான். இந்த பாலை நான் கொடுத்துடுவேன், மியூசிக் போடுவாங்க. மியூசிக் நின்னோடனே யார் கையில் பால் இருக்கோ அவங்க அவுட்டு. லாலாமா ரெடியானே? ரெடியா? ஓகே குட்டீஸ், ஸ்டார்ட் பண்ணலாம். கேம் ஸ்டார்ட். சரி ஸ்டார்ட். பெனாஜோ அவுட். ஓகே ஸ்டார்ட். அபிஷேக் அவுட்டு. ஹரிஹரி அவுட்டு. ஸ்டார்ட். ஜோசா ப்ரோ அவுட்டு. தமிழ் அவுட்டு. ஓகே குட்டீஸ், இந்த கேமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹரியனை தான் வின் பண்ணியிருக்காங்க. ஹரியனுக்கு எல்லாம் கிளாப் பண்ணுங்க. ஓகே, ஹரியனுக்கு நம்ம கிஃப்ட் கொடுத்துடலாம். என்னங்கண்ணே? ஓகேண்ணே, சூப்பர்ண்ணே, போயிட்டு வாங்கண்ணே. ஓகே குட்டீஸ், இந்த மாதிரி கேமை நீங்களும் விளாண்டு பாருங்க. டென்ஜி சொல்லு தமிழ். ஜெபின் என்ன கேமு அருமையாக நடத்துனாங்க. ஆமாப்பா, சூப்பராக நடத்துனாங்கப்பா. அருமை கேம். சூப்பராக இருந்துச்சு கேமு. 8 10 of 8 தான். சரி. டென்சி அடுத்து என்னது? அடுத்து எண்டிங் பிரேயர். எண்டிங் பிரேயரா? அவ்வளோதானா? அவ்வளோதான். சரி விடு, அடுத்த வாரம் பார்ப்போம். பவுடர் அடிச்சு விட்டாங்க. அது ஒன்றும் இல்லைப்பா, அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் தானே. சரி டென்சி,
சரி ப்ரே பண்ணி போலாமா? முடிச்சிருமா போ. முடிச்சிடலாம். சரி வா பிள்ளைகள் நம்ம பாய் சொல்லிட்டு போயிருமா. பிள்ளைகளே டாடா பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் ப்ரோக்ராம் பார்த்தீங்களா? பிடிச்சிருந்துச்சா? ப்ரேயர் பண்ணி முடிச்சிடலாமா? அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளை தந்ததுக்காக நன்றி. இந்த நாளிலும் நாங்கள் பார்த்த பாட்டு, கதை, வசனம் எல்லாம் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க கிருபை செய்யுங்க. நீங்கள் எங்கள் கூடவே இருந்து எங்களை ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.